வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரொடக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பைங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்க டார்கெட் ப்ரொடக்ஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ப்ராப்பரான ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கணும் ட்ரேடிங் வியூவில். தென் ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணி ட்ரிகர் ப்ரைஸ் தென் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை வேரி பண்ணி நம்ம ரெகுலராக ப்ராப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டுருக்கோம். ஸோ வாங்க இப்போ இன்றைக்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் தென் நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேங்க் நிஃப்டிக்கான இன்றைக்கான அனாலிசிஸ் பார்த்துடலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி அனாலிசிஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். ஸோ வந்துட்டு இது வந்துட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்க டார்கெட்ஸை யூஸ் பண்ணி நம்ம மேக் பண்ணி வச்சிருக்க ட்ரெண்ட் லைன். ஓகே, ஸோ இங்கே தான் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் எப்போவுமே நம்ம செட்டப் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே இங்கே வந்து நம்ம என்ட்ரு ஆகவே மாட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம எப்போவுமே வெயிட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ வெயிட் பண்ணும்போது இங்கே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாருங்கள், மார்க்கெட் ஃபுல் டேவுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மொமெண்டமே இல்லை, நமக்கு சுத்தமாக மொமெண்டம் இல்லை மார்க்கெட்டில். ஸோ வந்து பாருங்களேன், ஒரே லைனில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே லைனில் தான் ஃபுல் டே மொமெண்டமுமே இருந்தது. ஆஃப்டர் 2:45 கிட்ட தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் நம்மளோட கன்ஃபர்மேஷனே வந்துட்டு அப்போ தான் நமக்கு வந்து கிடச்சிது இல்லையா. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட் ஒரே ஒரு ட்ரேட் தான் கிடச்சிது. அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு நமக்கு வந்துட்டு இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நீங்கள் என்ட்ரு ஆகிருப்பீங்க ரைட். 55713 சப்போஸ் நீங்கள் ட்ரேட் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு மினிமமான ஒரு ப்ராஃபிட் ஒன்று நீங்கள் புக் பண்ணியிருந்துருக்கலாம். 55650 வரைக்கும் இதோட லோ வரைக்கும். ஓகே, இங்கே வந்துட்டு நீங்கள் சப்போஸ் ட்ரேட் என்ட்ரு ஆயிருந்தீங்க, நான் என்ட்ரு ஆனேன், இந்த நான் லாஸ்ட் மினிட்ல நான் பார்த்தேன், எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுனால நான் என்ட்ரு ஆனேன் அப்படின்னு நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு மினிமமான ஒரு ப்ராஃபிட் ஒன்று நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். ஸோ ஒரே ட்ரேடில் ஒரு 63 பாயிண்ட் வரைக்கும் நமக்கு வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். ஓகே, இதுதான் வந்துட்டு பேங்க் நிஃப்டி ஸ்டேட்டஸ் இன்றைக்கி. ஏன்னா சுத்தமாக மொமெண்டமே இல்லை இன்றைக்கி மார்க்கெட்டில். ஆக்சுவலி இப்படி நமக்கு மொமெண்டம் இல்லாத டைமில் நம்ம வந்துட்டு என்னடா ட்ரேட்ஸ் கிடைக்கல, இன்றைக்கி நம்ம அட்டன் பண்ண முடியல, நம்ம வரி பண்ணுன்ற எந்த அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா வந்துட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ஹிட் ஆகாமல் நமக்கு வந்து சேஃப் ஜோனில் நம்ம இருக்கணும், அதுதான் நமக்கு இம்பார்ட்டண்ட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நமக்கு நம்ம செட்டப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தாலே உங்களுக்கு தெரியும், நமக்கு வந்து லாஸ் ஹிட் ஆகிற மாதிரி ஸ்டேட் இருந்தது அப்படின்னா மார்க்கெட் ரொம்ப ஒன்றும் ஃப்ளக்சுவேஷன்ஸாக இருக்கணும், இல்லை ஒரே லைனில் நமக்கு இந்த மாதிரி மொமெண்டம் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி மொமெண்டம் இருந்தாலே உங்களுக்கு நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைக்காது. ஸோ கிடைக்காத போது நம்ம ட்ரேட்ஸ் என்ட்ரி ஆக மாட்டோம். அப்படின்னும் போது நம்ம வந்து லாஸ்லேருந்து வெரி வெரி சேஃப் மோடில் நம்ம வந்துட்டு இருந்துக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக நம்மளோட செட்டப்ஸ் வந்து மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுதான். ஸோ சிங்கிள் ட்ரேட் 63 பாயிண்ட் ப்ராஃபிட். இது பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ். ஓகே, ஸோ இது வந்து நான் கேண்டில் பேஸ் பண்ணி நான் வந்து என்னோட அனாலிசிஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம், எவ்ரிடே அனாலிசிஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்னும் இதில் வந்துட்டு டெப்த்தாகவும் நம்ம வந்து டீட்டெயில்ஸ் பார்க்கணும். அதுக்கான வீடியோஸும் நான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ நம்ம இங்கே நான் சொல்கிறேன், இங்கே கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இங்கேனக்குள்ளே வந்து நம்ம வந்து பை பண்ணணும் இல்லையா. ஸோ நம்ம வந்து ஆப்ஷன்ஸில் ட்ரேடிங்ஸில் வந்து நம்ம பையிங்கான நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ வந்து பையிங் இப்போ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கால் சைடு அண்ட் புட் சைடு ரெண்டுலேயுமே நம்ம வந்து பையிங் எப்படி பண்ணலாம், எப்போ பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது நீங்கள் வந்து அங்கே பை பண்ணணுங்கிறது தான் நம்மளோட ப்ராசஸ். ஸோ இன்னும் இதை பற்றின இன்னும் கிளியரான வீடியோஸ் வந்து நான் ஃபியூச்சரில் நான் இன்னும் அப்லோட் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் டைம் கன்செப்ஷன், அதனால தான் என்னால் ப்ராப்பராக அப்லோட் பண்ண முடியல. ஸோ இது நமக்கு பேங்க் நிஃப்டிக்கான ஸ்டேட்டஸ். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டிக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ ரெகுலராக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் கொடுங்க. ஆக்சுவலி நம்மளோட டார்கெட்ஸ் வந்துட்டு அந்தளவுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாஸ் ஹிட் ஆனால் எப்போவுமே ஒரு மினிமமான ஸ்டாப் லாஸ் மட்டும்தான் நமக்கு ஹிட் ஆகும். பட் ப்ராஃபிட் புக்கிங் எப்போவுமே மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ நம்மளோட அந்த குட்டி குட்டி லாஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு வந்து ஓவர் கம் பண்ணுற அளவுக்கு நம்மளோட ப்ராஃபிட் வந்து ரொம்ப ரொம்ப மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட செட்டப் வந்துட்டு மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்னும் இது பற்றின டீட்டெயில்டாக இன்னும் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் என்னென்னா பிகினர்ஸ்க்கு வந்துட்டு இதில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம், இது எப்படி பண்ணுறாங்க எப்படின்றது. ஸோ அதுக்கான நான் வீடியோஸும் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது வந்துட்டு நான் பண்ணுற லைவ் ட்ரேடிங்க்கான வீடியோஸும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்யூச்சரில். ஸோ இப்போ வாங்க நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய தேர்ஸ்டே ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான டார்கெட்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்துடலாம். அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா 55740, 55908, 56182,
56 354 56640 56883 57078 57276 இது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ். பேங்க் நிஃப்டி வந்துட்டு நாளைக்கு அப் ட்ரெண்ட்ஸில் மொமெண்டம் க்ரியேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் இது தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நமக்கு மொமெண்டம் டவுன் ட்ரெண்ட்ஸில் க்ரியேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கும் நம்ம வரி பண்ண தேவையே இல்லை. இதில் நம்ம டார்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் அப் ட்ரெண்ட்ஸில் மார்க்கெட் இருந்தாலும் சரி, டவுன் ட்ரெண்ட்ஸில் மொமெண்டம் இருந்தாலும் சரி, நம்ம வந்து வரி பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ நம்ம ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும். ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனுக்கு மட்டும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் சென்றாங்க ஷியோராக மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸும் நமக்கு கிடச்சிட்டு இருக்குது. ஓகே, இப்போ டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கு பார்த்துடலாம் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னன்ட்டு. 55612, then 555491, then 55370, then 55165, then 54935, 54882, then 54614, then 54527. ஸோ இது நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ், ஐ மீன் தேர்ஸ்டேக்கான ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் இது தான். ஸோ இந்த டார்கெட்ஸை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு ட்ரேட் சென்றாங்க. பிகினர்ஸ்க்கு நிறைய டவுட்ஸ் இருக்கலாம். ஸோ உங்கள் பிகினர்ஸ்க்காக நான் ஃப்யூச்சரில் இன்னும் வந்துட்டு டெப்த்தான வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். டெப்த்தான டீட்டெயில்ஸ் இருக்கிற வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். வாங்க இப்போ நெக்ஸ்ட் நிஃப்டி 50க்கான இன்றைக்கான அனாலிசிஸ், தென் நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி 50க்கான இன்றைக்கி ஸ்டேட்டஸ் பார்த்திங்க அப்படின்னா சேம் தானே. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸும் அட்டன் பண்ண மாட்டோம். ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுறோங்க, அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸும் சரி, லாஸ்ட் 20 மினிட்ஸும் சரி, நம்ம வந்து எப்போவுமே என்ட்ரிக்கான ஒரு பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ண மாட்டோம், நம்ம யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் நீங்கள் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சடனாக இங்கே ஒரு நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 24954 நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்கனாலே போதும். பாருங்களேன், மார்க்கெட் சூப்பரான அப்வர்ட் மொமெண்டம் தான். ஃபுல்லாக மேக்ஸிமமே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மூவ் அப்வர்டில் தான் இருந்தது. ஸோ கேப் அப்பு தான் சூப்பராக மேலே தான் போச்சு. ஸோ 25085 வரைக்குமே வந்துட்டு நமக்கு மேக்ஸிமமான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான் இங்கே. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமமான சிங்கிள் ட்ரேடில் நீங்கள் ஒரு 131 பாயிண்ட் வந்துட்டு சாலிடாக நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ இதில் நீங்கள் எங்கே பிட்வீனில் வந்துட்டு நீங்கள் எங்கே டார்கெட் செட் பண்ணியிருந்தாலும் சரி, இது வந்துட்டு நமக்கு வந்து ப்ராஃபிட் புக்கிங் தான். ஸோ இங்கே வந்து பாருங்களேன், இங்கே நம்ம கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டுமே போதும். நீங்கள் என்ட்ரு ஆகிட்டு இங்கே நீங்கள் ஒரு மினிமமாக ஒரு மேக்ஸிமம் டார்கெட் செட் பண்ணிவிட்டு அட் த சேம் டைம் ஸ்டாப் லாஸ் வேல்யூம் செட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேட்ஸ் என்ட்ராகணும். என்ட்ரானால் போதும், ஷியோராக வந்து ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கில் நீங்கள் நீட்டாக வெளியில் வரலாம். ஸோ இதுதான் நிஃப்டி 50க்கான இன்னைக்கு ஸ்டேட்டஸ். ஆக்சுவலி நிஃப்டி 50ல நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கிடைக்கல, நம்ம லைனில் எந்த கன்ஃபர்மேஷனும் நெக்ஸ்ட் கிடைக்கல. ஒரே சிங்கிள் கன்ஃபர்மேஷன்லேயே நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப் ட்ரெண்ட் வரைக்குமே நமக்கு ஃபுல் மொமெண்டம் பாசிட்டிவ் தான். ஸோ 131 பாயிண்ட் வந்து நீட்டாக ப்ராஃபிட் புக்கிங்கோட நம்ம நீட்டாக வெளியில் வந்திருக்கலாம். ஸோ இதுதான். ஸோ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே 131, அங்கே ஒரு 63 பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 194 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் நம்ம வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. அங்கே சிங்கிள் ட்ரேட், இதுலேயும் சிங்கிள் ட்ரேட் தான் நமக்கு கிடச்சிது, அங்கேயும் ஒரே ஒரு ட்ரேட் தான் கிடச்சிது. ரெண்டுலேயுமே ஒவ்வொரு ட்ரேட் கிடச்சிருந்தாலும் ஓவரால் ப்ராஃபிட் புக்கிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு 194 பாயிண்ட் நீங்கள் சாலிடாக ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். அந்த அளவுக்கு நம்மளோட டார்கெட்ஸ் வந்துட்டு ரொம்ப அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்தாலும் சரி, இந்த இப்படி ஒரே மாதிரி ஒரே கோட்டில் மொமெண்டம் இருக்கும்போதும் சரி, நம்ம டார்கெட்ஸ் வந்துட்டு ரொம்ப அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கான அனாலிசிஸ், இன்றைக்கான ஸ்டேட்டஸ் இதுதான். வாங்க இப்போ நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ வாங்க இப்போ நிஃப்டி 50 அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். 250, 92, 251, 99, 252, 54, 253, 51, 253, 70, then 25449, then 25512, then 25589.
இது நமக்கு நாளைக்கு அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா நிஃப்டி 50 அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ். மேக்ஸிமம் இங்கே நம்ம 8 ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, நீங்கள் வந்துட்டு ஒரு 5 நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. ட்ரேடிங் வியூவில் மேக் பண்ணிவிட்டு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணிவிட்டு ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுங்கள். ஷியோராக வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸும் நமக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கான டார்கெட்ஸ் பார்த்துடலாம். 25012, then 24950, then 24852, then 24745, then 24690, then 24601, then 24539, then 24442. இதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ். இதுதான். ஸோ போத் பார்த்தாச்சு இல்லையா, பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான போத் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ். நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய தேர்ஸ்டேக்கான ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்க டார்கெட்ஸை யூஸ் பண்ணுங்கள். ப்ராப்பராக வந்துட்டு ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு, ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கில் எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா அது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வீடியோ ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. தென் ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேட்ஸ் என்ட்ரா அங்கே பை பண்ணுங்கள். பர்டிகுலர் பிளேஸில் பை பண்ணுங்கள். ஷியோராக வந்துட்டு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டில் ஒரு மினிமமான ஒரு குட்டி குட்டி ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸும் கிடைக்கும். இப்போ லாஸ்ட் 3 டேஸுமே நம்ம ப்ராஃபிட் புக்கிங்கில் மட்டும்தான் இருக்கும் இல்லையா. இந்த வீக் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே நமக்கு ப்ராஃபிட் புக்கிங் தான், லாஸ் ஹிட் ஆகவே இல்லை. ஸோ பார்க்கலாம் நாளைக்கு ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரி டேட் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பார்க்கலாம் மார்க்கெட் மொமெண்டம் எப்படி இருக்குன்னுட்டு. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.